ஜூலை 1 முதல் ரேஷன் கடைகளில் வரப்போகும் புதிய மாற்றங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழ்நாடு முழுவதும் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு விநியோகம் என்பது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன்படி அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உட்பட பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் தொடங்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. முதல் கட்டமாக இத்திட்டத்தை சோதனை ரீதியாக தொடங்கப்பட இருப்பதாக தகவல் கூட வெளியாகி இருக்கிறது. அதன்படி முதல் கட்டமாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்களை வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடத்தப்பட இருக்கிறதா மற்றும் உணவுத்துறை அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு தனியாக வசித்து வரும் முதியோர்களுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது முதல் கட்டமாக முதியோர்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 லட்சம் முதியோர்களை மட்டும் தேர்வு செய்து அவர்களுக்கு மட்டுமே கட்டமாக வீடு வீடாக சென்று ரேஷன் பொருள் விநியோகக்கூடிய வேளையில் தமிழக அரசு சோதனை ஓட்டமாக இறங்கியிருக்காங்க. அந்த சோதனை ஓட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் தமிழகம் முழுவதுமே திட்டம் விரிவுபடுத்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.